பள்ளி ஆசிரியர் அவர்கள் குறுக்கிடலான்னு பார்த்தா குறுக்கிட முடியாத அளவுக்கு பாயிண்டா எடுத்து வீசுறாங்க, பாட்டு எடுத்து வீசுறாங்க. எந்த இடத்துல குறுக்கிடுறது எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அளவுக்கு மிக அருமையான வாதாடும் திறன், பாடும் திறன் அப்படியே உருக்கி இருக்குது கொஞ்ச நேரத்தில். இதில் நம்ம சந்திரமோகன் ஐயா சொன்னதை அவங்க கரெக்ட ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாங்க. அதில் எனக்கு தோணுது. அவர் தான் சொன்னார், அளவோடு இருந்ததுன்னா அது வரும், அளவுக்கு இருந்ததுன்னா அது சாபம்னு. இப்போ அந்த ஒரு இதோட ஈடாக இவங்க என்ன சொன்னாங்க, மதிப்பு உயரணும் அப்படின்னாங்க. மதிப்பு அளவோடு இருந்தால் உயரணும். அந்த மதிப்பு வெற்றியை எடுத்து பார்த்தீங்கன்னா மப்பு, பணம் அதிகமாக பேசினா மப்பு தான் ஆகும், மப்பு அதிகமாகும். இதுதான் தமிழ் கற்றுக்கொடுக்கு. அது சந்திரபாவளியாக அருமையாக சொன்னார். அதுக்கு இன்னும் ஈக்குவலாக பொருத்தமாக இவங்க சொன்ன மதிப்பு உயரம்ன்றது உண்மைதான். பணம் இருந்தால் மதிப்பு உயரம். ஆனால் பணம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் மப்பு தான் அதிகமாகும், தலை கனம் தான் அதிகமாகும். அதனால சாபமா வரமா அப்படின்னு வர முடியாத தவிச்சுங்கிற எதுக்கு இந்த சாபமா வரமான்னு தெரியல. அருமையான வாதாடிட்டாங்க. இப்போ சாபத்துக்கு வந்துட்டேன், வரத்தை பார்த்துட்டேன், சாபத்துக்கு வந்துட்டேன். இப்போ ஐயா நம்முடைய சையத் பாய் அவர்கள் தன்னுடைய வாதத்திறனை அருமையாக அவருடைய வெளிக்கொண்டு பேச்சாளர் கொஞ்சம் எடுத்து வைப்பார். யாருக்கு வெளிக்கொண்டு என்பது பேசி முடித்த பின் தெரியும். வருக, வெளிக்கொண்டு பேசி தருக.
நேரம் போதாது. இப்போ வந்து 10,000 கொடுத்து பட்டிமன்றம் நடத்தாதான் அங்கே நம்ம எல்லாம் போகணும் அப்படின்றாங்க. இப்போ நீங்களாம் எதிர்ப்பு இந்த பணத்துக்காக வந்து அன்புக்காக அந்த பணம் சாபம், அது செல்லா காசு. இதுதான் அன்புக்காக. எங்க மருத்துவர் கூப்பிட்ட 3 பேர் வந்து 2,000. அவர் என்ன சொன்னாரு, எனக்கு வேலை இருக்குது அன்புக்காக. அன்பிற்கு உண்டா அழைக்கும் தான். ஏதாவது போட முடியுமா? எதுவும் போட்டு அழைக்கல. அந்த மாதிரி தான் அந்த பணம்ன்றது சாபம், ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துது. இதை சொல்ல வராது. இதை வந்து நீ தீர்ப்பு தரன்னு சொல்ல நினைக்கிறீங்க. உங்களுடைய தந்தை எப்படி இருந்தார்? துண்டு முருகேசனா தெரியாத யாரும் கிடையாது. நீங்க 3 பேருமே தெரியும். அதெல்லாம் யாரு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. உச்சி மீது வாடி வீடு என்ற போதும் அச்சமில்லை அச்சம் அப்படிதான் அந்த போட்டு அந்த சைக்கிள் தான் அந்த கொடி எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த கொடி பின்னாடி இவரே தெரிய மாட்டாங்க. அடித்தா இருப்பாங்க. அந்த கொடிதான் தெரியும். பணம் சம்பாதிக்கிற எப்படி சம்பாதிச்சிருக்கோம். இப்ப நீங்க 3 முன்னூத்திகள் வந்துருக்கீங்க. நீங்க பணத்துக்காக வந்துருக்கீங்களா? ஒரு அன்புக்காக. ஏன் நீங்களே எடுத்துங்க. நீங்கள் நானும் சின்ன வயசுல இருந்துருக்கிறோம். அந்த பேனாக்கிட்டே நீங்க உங்க அப்பா பிடிச்சி வரீங்கன்னா எங்க அப்பா கண்ட உடம்பு இருப்பேன். அந்த பணம் சம்பாதிக்கணும்னா இதெல்லாம் தேவை உங்களுக்கு. நான் ஒரு எல்ஐசி ஏறிட்டு பிக்னிக் ஏறிட்டு ஊர் ஊரா சுற்றி சம்பாதிச்சு என் பசங்க படி வச்சு உங்க ஆஹா ஓடி இருக்கிறாங்க. அவர் பசங்க ஆஹா ஓடி இருக்கிறாங்க. உழைப்பு தான். இந்த பணம் கிடையாது, உழைப்பு தான். உண்மை உழைப்பு இசையோடு உயர்வு. பணம் கிடையாது. நீங்க எங்கேயாவது பணம் வருதா சொல்லுங்க பார்க்கலாம். உழைச்சதான் வரும். வீட்டில் உட்காந்து வராது. பணம் அடுத்த உழைக்கணும். உண்மையா உழைக்கணும் தான். நானும் உழைக்கிறேன். இங்கிருந்து அப்படியே முட்டி போட்டு போய் அது உழைப்பு போட்டா வராது. ஐயா போறாரு, நீங்க போறீங்க. அவரை வந்து முக்கியமான வேலை முட்டி வந்துருக்கிறாங்க. என்னத்துக்கு அது ஒரு உழைப்பு தான். அவர் வந்து பணம் எது போட்டாலும் அங்க போட்டாலும் ஐயா இப்போ ஒரு பொருளாதாரம் கன்சல்ட் பண்ணிட்டு வந்து பணத்தை இது வந்து எது போட்டாலும் இங்க வந்து 1+1 இங்க போட்டாது 1 மட்டும் தான். இங்க வந்து வேலைக்கு ஆகாது. ஒரு காசு தான். காசு இருந்தாலும் 1+1 எதிர்பார்ப்பீங்களா? 1 எதிர்பார்ப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அது சாபம். அது பணம் ஒண்ணுதான் பாருங்க. அந்த அதை விட்டுட்டீங்க. வந்து அங்க போனா டப்பு அருமையா வந்துருக்கும். அது எங்க உண்மையா போய் உழைப்பு சொன்னீங்க. அது உழைப்பு வெகுமதி என்பது பணம். அது இன்னொன்று பணத்துக்காக என்னெல்லாம் செய்யறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு அரிமாயத்தில் இருந்துடும். இந்த மாதிரி சீக்கிரமா வளர முடியுமா? பணம் இருந்தா கிடையாது. கிடையாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு கட்டுறீங்க? பணம் அப்படின்றீங்களா? எவ்வளவு கட்டுறீங்க? 10,000 ரூபாய் என்னாச்சு? 3 ரூபாய். ஆமா, 3 ரூபாய் கூட கிடையாது. அது பணமா? இது வந்து அது கரெக்ட். அதுல நான் கடைக்காரெல்லாம் வந்து நான் வந்து பேச முடியாது. நான் வந்து நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன். அதாவது தொடங்கி கல்லறை வரைக்கும் சில்லறை இருந்தால் இங்க எதுக்கு வந்துருக்கீங்க? இங்க நடக்கிறதா நம்ம பேசணும். இப்ப அறிமா என்ன நடக்குது? இங்க எதுக்கு வந்துருக்கீங்க? ஆரம்பத்துடைய அன்பான தமிழ் கேட்கறதுக்காக அதை எதுல நடக்கிறாங்க? ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அரிமா இதுல வந்து நான் வந்து இது வரைக்கும் நான் 30 வருஷம் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் அரிமா யாரும் நடக்கிற மாதிரி
என்னுடைய தங்கச்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அதான் 9 வருஷத்துல யாருமே நான் இப்போ இந்த சங்கத்தில் தலைவராக இருக்கிறவங்க வந்து உங்களை மாதிரி பட்சம் இருக்கிறாங்க. ஏன் வந்துருக்கு அவர் தான் வேலை இல்லையா? உங்களுக்கு விடுமுறை சரி சரிங்க என்ன சொன்னீங்க? விடுமுறை தான் வரலையா? அதுவே இருக்குங்களா? முக்கியமானதெல்லாம் வந்துச்சு பாருங்க. இதுதான் அது சாபம். பணம் அன்புதான், அன்புதான் முக்கியம். பணம் ஜுஜுக்கு அது அன்பு பேசல அதுதான். இது வந்து அது சாபம். பணம் இது அன்புதான் வருது. அதுதான் சொல்றோம். அது சாபம் தான். பணம்ன்றது சாபம். சார் முன்னெல்லாம் பணம்ன்றது வந்து வாழ்க்கை தரத்துக்கு வேணும்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் அவருடைய மற்றவங்க நம்ம வாழணும் அப்படின்னு தான் பணம் தேவை. அந்த பணம் தான் அந்த பணம் தான் சாப்பிடுறாரு. பணம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனா இப்ப இருக்கிறது வந்து சார் வந்து 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மோடியில் போகிறதுனால பணம் வந்து சாப்பிடமா இருக்கு. பெருமையின் காரணமாக வரக்கூடிய பணம் வரும், பொறாமையின் காரணமாக வரக்கூடிய பணம் சாபம் அப்படின்றது அவருடைய வாதம். அதுக்கு அந்த பணம் தேவை. பணமே வந்து வாழ்க்கை இல்லை அப்படின்னு இந்த காலகட்டத்தில் அதான் பணம் தான் பக்கத்துக்கு வேற ஆனா கட்சியில மாடி அந்த வீடு கொடுத்து வந்துடுறாங்க. பக்கத்துல ஒரு பில்டிங் இருந்தாருன்னா ஒரு பாடகம் தான் நம்ம பட்டு மிக சிறப்பான பாடகம் ஆரம்பத்துக்கு வரவங்க எல்லாமே பெண்ணுங்க இருக்கிறதா இருக்கிறாங்க. ஐயா தேடி சாப்பிடுங்க. சரி அப்போ அதிகமாக செயல் வந்து 9 எல்லாமே வந்து நம்மளுடைய சந்தோஷமா செய்யறோம். நம்ம இந்த பணத்தை அந்த பணம் போறதுனால வந்தாங்க. நீங்க உழைச்சாதான் உங்களுக்கு பேர் வராங்க. நீங்க மட்டும் உட்காந்துட்டு இது 4 லட்சம் கடைசி இருந்துச்சுங்க அங்க இப்போ இது நம்மலாம் இருக்கிறோம். நம்ம ஸ்கில் தான் இந்த நேரடி வந்து விரும்ப வரும். நீங்க வந்து அறிவா சப்ஜெக்ட் வச்சுட்டு பேசுறீங்க. ஏன்னா அறிவா வந்து எவ்வளவு தரீங்க பணம்? அந்த மாதிரி ஒரே நாளைக்கு போயிட்டு வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்ம 2 ரூபா தான் வாங்கணும். அதுதான் எங்க போகுது இது வந்து இங்க போறதுனால அகில உலகத்துக்கே போகுது. 100 ரூபா வந்து போகுமா? அதான் அது சாபம். அது பணம் வந்து ஒரு பொருளே கிடையாது. அன்பால தான். அன்பால எல்லாரையும் வரலாம். 15 லட்சம் ரூபாய் அண்ணா 23 லட்சம் 23 லட்சம் கொடுத்துருக்காங்க. டைனிஸ் ஏழை அவங்கெல்லாம் வந்து லைன் போகிறாங்க. யார் பணம்? நீங்க கொடுத்த பணம், நான் கொடுத்த பணம் இந்த 2 ரூபா தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க யாருடைய வரத்துக்காக வாழ வேண்டும். இல்லைங்க அவரு இந்த பணத்துக்காக தான் இது அதுக்காக சொல்ல வரேன். 23 லட்சம் எது சேவை? நான் 6 யூசுபாய் எனக்கு கொடுத்துருக்காங்க. 23 லட்சம் கிடையாது. சொந்த தனிப்பட்ட முறை செய்யணும். அவங்க வந்து
அவர் கேட்டது மனது நம்ம எல்லாம் எதுக்கு வந்துருக்கிறோம் திரும்பி திரும்பி வந்ததான் சொல்றோம். ஒரு சிலர் வருவாங்களா எனக்கு வேலை இருக்கு அதை பாயம்